வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் இடைப்பருவ பொதுத் தேர்வு 2024 சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒன் வேர்ட் ஆன்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 மார்க் கொஸ்டின்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். நம்பர் 16, பனியாற்று அரித்தலினால் ஏற்படும் முதன்மை நிலத்தோற்றங்களை குறிப்பிடவும். பனிப்பாறைகள் உருகி பனியாராக வரும்போது அதுக்கு அடியில் இருக்க பாறைகளையும் பக்கத்தில் இருக்க பாறைகளை என்ன செய்யுமாம், அரித்து பலவிதமான நிலத்தோற்றங்களை உருவாக்கும். இதில் முதன்மையான நிலத்தோற்றங்கள் இதெல்லாம் சர்க் அரட்டுகள், யூ வடிவ பள்ளத்தாக்கு. நேம் த மேஜர் லேண்ட் ஃபார்ம்டு பை கிளேசியல் எரோசன். சர்க், அரட்ஸ், யூ ஷேப்டு வேலி. நம்பர் 17, சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல். அதாவது என்ன செய்யணும், ஒரு தனி மனிதனையோ இல்லைனா ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருக்கிறது தான். அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்தலாகும். What is equality? Equality is ensuring individuals or groups that are not treated differently on the basis of race, gender, disability, religion or belief, sexual orientation and age. Number 18, வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுக. வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இருவகை சான்றுகள் இருக்குது. இதெல்லாம் முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். நேம் த 2 different types of sources for the study of history. Primary source, secondary source. நம்பர் 19, புவியின் மேலோட்டின் பெயரை எழுதுக. புவியின் மேலோடு என்னன்னு சொல்கிறோம், புவி மேலோடு. நேம் த outer most layer of the earth. தி crust. உற்பத்தி என்றால் என்ன? நம்பர் 20, நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி ஆகும். அதாவது நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் என்னச்சையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் என்னது, உற்பத்தி. இப்போ கரும்பு இருக்குது, அது ஒரு விளைபொருள். அதை நம்ம ஒரு தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போய் இயந்திரத்தின் மூலமாக தொழிலாளர்களோட உழைப்பை போட்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் சர்க்கரையாக மாற்றுறோம். இப்படி மூலப்பொருளையும் மூலப்பொருள் இல்லாதவற்றையும் என்ன செய்கிறோம், ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே தான் என்னது, உற்பத்தி. மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றுறது தான் உற்பத்தி. வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? Production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. 5 mark question. 5 mark questionக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம். புக்கில் எந்த பேஜில் எந்த ரோமனில் எத்தனாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.